இது குறித்த சுவாரஸ்ய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. அடேங்கப்பா என சரியாக காலை 11 மணிக்கு வியந்து வாய்ப்பிழந்த மக்களை சுமார் 2 மணி நேரத்திற்கு சாகசங்களால் திணறடித்தது இந்திய விமானப்படை. சென்னையில் மூலை முடுக்குகளில் இருந்து திரண்ட லட்சக்கணக்கான மக்கள் வெயிலை பொருட்படுத்தாமல் உடைகளுடன் படையெடுக்க விழாக்கோலம் பூண்டது சென்னை மெரினா கடற்கரை. சென்னையின் வானத்தை அலங்கரிக்கும் வகையில் உங்கள் முன்னால் சிறிது நொடியில் தரையிறங்குவனர். அப்பொழுது அனைவரும் பலத்த கரகோஷத்தை எழுப்பி அவர்களை வரவேற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமைப்பு சென்னையின் நீலவானத்தில் மூவர்ண கொடியை பின்பற்றுகிறது. சுமார் 21 ஆண்டுகளுக்கு பின் பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்ட வான்படை சாகச விழா தொடங்க ஆர்ப்பரித்தது மக்கள் கூட்டம். மக்களின் ஆரவாரத்திற்கு நடுவில் தொடங்கிய வான் சாகச நிகழ்ச்சியில் முதலாவதாக தேசிய கொடிகளுடன் என்ட்ரி கொடுத்தது சேட்டக் போர் விமானங்கள். 4 சேத்தக் ஹெலிகாப்டர்ஸ் கொண்ட இந்த துவஜ் அமைப்பு குழு ஃபிளைட் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கூல் தாம்பரமை சேர்ந்தவர்கள். யோதா என்கிற அமைப்பு துவஜ் ஒன்றில் பறக்கும் விங் கமாண்டர் RS டாக்கூர் தலைமையில் இது நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து வானை பிளந்து கொண்டு சீறி பாய்ந்தது ரஃபேல் போர் விமானம். அதிலும் தஞ்சையிலிருந்து அரை மணி நேரத்திலேயே புயல் வேகத்தில் சென்னை மெரினா வந்தடைந்து மாஸ் காட்டியதுதான் நிகழ்ச்சியின் உச்சபட்ச ஹைலைட். To inaugurate the function as an aerial salute. There he goes. What a beauty into the sky. நொடி பொழுதில் மறைந்த விமானத்தை கண்டு வியப்பில் ஆழ்ந்திருந்த மக்களை இதென்ன பிரமாதம் எனும் வகையில் என்ட்ரி கொடுத்து மலைக்க வைத்தது 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட டகோட்டா போர் விமானம். இந்திய விமானப்படையின் பழமையான விமானம் டகோட்டா. விமானப்படையின் C-295 டோர்னியர் 228 விமானங்கள் கம்பீரத்துடன் பறந்து அசத்தியது. நண்பர்களே, லைட் ஹவுஸ் தரப்பில் பாருங்கள். தி ரைனோஸ் என்று அழைக்கப்படும் 11 ஸ்குவாட்ரன் சேர்ந்த திறமையான விமானிகள் C-295 உடன் ஃபிக்ஸ்ட் விங் ட்ரைனிங் ஃபேக்கல்டி சேர்ந்த 2 டார்னியர் 228 விமானங்களுடன் விக் ஃபார்மேஷனில் வருவதை பார்க்கிறீர்கள். இந்த வரிசையில் லேட்டஸ்டாக என்ட்ரி கொடுத்த ALH MK-1 ரக விமானம் வானில் வட்டமடித்து திறங்கடித்ததோடு இதய வடிவில் பறந்து மக்களை வெகுவாக கவர்ந்தது. And there comes a Cupid number 5 from your left, piercing straight through the beautiful Saratha. மேலும் 4 என்ஜின்களை கொண்ட IL-78, மிராஜ் 2000 உள்ளிட்ட போர் விமானங்களும் வான் சாகசத்தால் கர்ஜித்தன. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது Su-30 MK சோலா என்னும் பெயரில் தீப்பிழம்புகள் வெளிவருவதை நீங்கள் பார்க்கலாம். சென்னை அதிலும் வானில் பறந்து கொண்டிருந்த போதே போர் விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதை செய்து காட்டி மெய்சிலிர்க்க வைத்தன. நடனம் என்றாலே தில்லையம்பலவானின் நடனம்தான். அந்த அழகை நினைவூட்டும் வகையில் வானிலே IL-78 மற்றும் 2 மிராஜ் 2000 கொண்ட நட்ராஜ் ஃபார்மேஷன் உங்களுக்காக. இதேபோல் மிரட்டலான என்ட்ரி கொடுத்த ஜாகுவார் ரக விமானங்களும் நீலகிரி ஃபார்மேஷனில் கலக்கலான சாகசத்தால் மாஸ் காட்டின. Please clap. Yeah, they respond. That's the heralding of the festive season. எதிரி நாடுகளை தாக்க பயன்படுத்தப்படும் தேஜஸ் போர் விமானமும் பாண்டியன் ஃபார்மேஷனில் விண்ணை பிளந்தபடி செல்ல சென்னையே அதிர்ந்தது. ஜல்லிக்கட்டு காளைய அலங்காநல்லூர்ல பாத்திருப்பீங்க, வானத்துல பாத்திருக்கீங்களா? இதோ உங்க முன்னால். இதேபோல் எல்லா வானிலை சூழ்நிலைகளிலும் செயல்படக்கூடிய சுகோய் 30 ரக விமானங்கள் மெரினா ஃபார்மேஷனில் கண்கவர் அணிவகுப்பால் கவர்ந்தன. உன் கரையில் பட்ட என் காலடி சுவடுகளை அழித்திடலாம், ஆனால் என் மனதில் நீ தந்த நினைவுகளை அழிக்க முடியாது கடலே மரீனா. அடுத்ததாக மரீனா ஃபார்மேஷனில் பறக்கும் சுகாய் 30 MKI உங்களுக்கு முன்னால் பறக்கும் பொழுது எரிபொருள் ஸ்ட்ரீமிங் செய்யும்.
இவற்றையெல்லாம் கண்டு உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர் குட்டீஸ். நல்ல சூப்பரா இருக்கு பாராசூட்ல அப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து பார்க்கறேன். Thank you. நல்லா இருக்கு. ஹாக் ரக விமானத்தில் வானில் செங்குத்தாக பறந்து குட்டிக்கரணம் அடித்த சூரியகிரண் குழுவினர் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல் நெருக்கமாக பறந்து மிரள வைத்தனர். இவற்றையெல்லாம் ஆர்வத்துடன் கண்டு ரசித்த குட்டீஸ் விமானங்களின் பெயர்களையும் நினைவில் வைத்திருந்தது ஆச்சரியம். நான் வந்து ரஃபேல் பார்த்தேன், சுகாய் பார்த்தேன், தேஜஸ் பார்த்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்சது என்னன்னா சூரியகிரண் டீம் வந்து அந்த ஆர்ஜின் கலர்ல போட்டதும் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இத்தனை குழந்தைகளுடன் கண்டுகளித்தது எங்களின் பாக்கியம் என்றே கூறுகின்றனர் பெற்றோர்கள். நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளித்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி என்ற பெருமையுடன் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இந்த மாயாஜாலத்தை கண்டு மக்கள் வியப்பில் இருக்க சென்னையையே அதிர வைத்தது வான் சாகச நிகழ்ச்சி. சென்னை மெரினா கடற்கரையில் நிகழ்ந்த வான் சாகச நிகழ்ச்சியை காண மக்கள் படையெடுத்து வந்ததால்